செய்தி வாசிப்பாளராக இருந்த அனிதா சம்பத் தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் தமிழ் சீசன் 4 நிகழ்ச்சியில் ஒரு போட்டியாளராக கலந்து கொண்டார். எந்த இடத்திலும் தன்னுடைய கருத்துக்களை தைரியமாக கேட்டு வரும் அனிதா சம்பத் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் சண்டக்கோழியாகத்தான் இருந்து வந்தார். இதனால் ஒரு தரப்பு ஆதரவையும் இன்னொரு தரப்பினரின் விமர்சனங்களையும் பெற்று வந்தார். பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் பெரிய அளவில் பிரபலமடைந்த அனிதா சம்பத் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பல படங்களில் பிஸியாக நடித்துக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் சமூக வலைத்தளங்களிலும் ஆக்டிவாக இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சின்ன திரையிலும் சில சீரியல்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார். ஆரம்பத்தில் வேறொரு தனியார் தொலைக்காட்சி சீரியல்களில் நடித்து வந்த நிலையில் இப்போது மீண்டும் விஜய் டிவி சீரியல்களிலும் நடித்திருக்கிறார். சமீபத்தில் கூட பாக்கியலட்சுமி சீரியலில் சமையல் போட்டி நடத்தி வைக்கும் தொகுப்பாளராக கலந்து கொண்டார். இந்த நிலையில் இப்போது இவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்ட வீடியோதான் இணையத்தில் அதிகமான கருத்துக்களை பெற்று வருகிறது. அதில் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்த மாங்காடு பக்கத்தில் உள்ள கொழுமணிவாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட குளத்திற்கு நடைபாதை படிக்கட்டு மேம்பாட்டு பணிக்காக 11.36 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக அங்கு ஒரு சுவற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை குறிப்பிட்டு அனிதா சம்பத் இந்த படிக்கட்டுகளை கட்டுவதற்காக 11 லட்சமா 12 லட்சத்தில் முழு வீடே கட்டலாமே என்று கேள்வி எழுப்பி அந்த வீடியோவை பகிர்ந்திருந்தார். இதற்கு அதிகமான கருத்துக்கள் குவிந்து வருகிறது. ஒரு சிலர் எங்க ஊரிலும் இப்படித்தான் சின்டெக்ஸ் டேங்க் மட்டும் வைத்துவிட்டு அதற்கு லட்சக்கணக்கை எழுதி விடுகிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் அக்காவுக்கு சற்று தெளிவு தேவை, நீங்கள் ஒரு செய்தி வாசிப்பாளராக இருந்துவிட்டு இப்படி பேசுவது சரியல்ல. நடைபாதை படிக்கட்டு, அந்த குளத்தை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கும் மின் விளக்குகள் மற்றும் அதற்கான பராமரிப்பு செலவு, அதுபோல நீங்கள் நின்று கொண்டிருக்கும் இன்டர்லாக் போடப்பட்ட நடைபாதையும் சேர்த்துத்தான் அவ்வளவு தொகை அதில் குறிப்பிடப்பட்டுள்ளனர் என்று கூறியிருக்கிறார்கள். அனிதா சம்பத் வெளியிட்ட போஸ்டுக்கு கீழே அதிகமான ரசிகர்கள் கருத்து மோதலில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதில் ஒரு சில காமெடியான கருத்துக்களுக்கு அனிதா சம்பத் பதிலடியும் கொடுத்திருக்கிறார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.